பாட்டாளி மக்கள் கட்சி எளிய பிற்படுத்தப்பட்ட, அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சிதான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கடுமையாக போராடி அவர்களின் உரிமைகளை மீட்டு கொடுக்க கடுமையான போராடிய இயக்கம்தான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி. தொடங்கிய காலத்தில் அதனுடைய கொள்கைகள், நடவடிக்கைகள், போராட்டங்கள் வீரியமாக இருந்தன. அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தன. ஆனால் குடும்ப சுயநலம் அதில் அளவுக்கு அதிகமாக தலைக்காட்டிய காரணத்தினால் அது ஒரு வட்டத்துக்குள் சுருங்கி வந்துவிட்டது. அந்த சுருங்கி வந்த காரணத்தினால என்னவோ தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு பெரிய பிளவாக ஏற்பட்டு அன்புமணி ராமதாஸ் ஒரு பிரிவாகவும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பிரிவாகவும் தொடர்ந்து செயல்பட்டு வந்தார்கள். இந்த நேரத்திலே 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நேரத்தில் அன்புமணி அவர்கள் என்டிஏ கூட்டணியில், அதாவது அதிமுகவுடன் எடப்பாடியுடன் கூட்டணி பேசி கூட்டணி சேர்ந்து இப்பொழுது 18 இடங்களை பெற்றுள்ளார். அந்த கட்சி பிரிந்த உடனேயே ராமதாஸ் அவர்கள் அந்த தேர்தல் ஆணையத்தில் இந்த சின்னம் எங்களுக்கு தான் சொந்தம் என்ற மனு கொடுத்திருந்தால், ஆனால் தேர்தல் ஆணையம் அந்த அவர்கள் கோரிக்கையை ஏற்காமல் மாம்பழ சின்னத்தை அன்புமணிக்கு ஒதுக்கிவிட்டது. மீண்டும் ராமதாஸ் அவர்கள் நீதிமன்றம் சென்றார். நீதிமன்றம் கேட்ட கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. தேர்தல் நடவடிக்கை ஆரம்பித்து விட்டதனால் இதை நாங்கள் ஒன்று செய்ய முடியாது, இதை தடை விதிக்க முடியாது என்று சொல்லிவிட்ட நிலையில் இந்த நீதிமன்றம் இன்று மாலை தீர்ப்பு வழங்க இருக்கிறது. மாலை என்ன தீர்ப்பு வழங்க போகிறார்கள் என்று மேலே இருக்கிறவனுக்கு தான் தெரியும். இதை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறோம், என்ன நடக்கப் போகிறது என்று. எது நடந்தாலும் மேலே இருப்பனுக்கு தெரியாமல் எதுவும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. தேர்தல் ஆணையமே பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு அங்கமாக தொடர்ந்து செயல்பட்டு வருவது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். எனவே பாரதிய ஜனதா கட்சியுடைய மேற்பார்வை இல்லாமல் தேர்தல் ஆணையம் சுயேட்சையாக எந்த முடிவையும் எடுத்துவிட முடியாது. இந்த நீதிமன்ற தீர்ப்பு என்ன ஆகப் போகிறது என்று மாலை பார்த்தால்தான் தெரியும். நன்றி, வணக்கம்.